On December 25th, 2016, 2016 ஆண்டின் டிசம்பர் 25ஆம் தேதி அன்று as I was waiting before the Lord at 3 in the afternoon, பிற்பகல் 3 மணியளவில் நான் கர்த்தருக்கு முன்பாக காத்திருக்கையில் the word of the Lord came unto me. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது. New skin eating disease will break out upon Western countries. மனித தோலை சருமத்தை அரித்து தின்னக்கூடிய புதுவகை மர்ம நோய்கள் மேற்கத்திய தேசங்களை பாதிக்கும். In a vision I saw that disease. அந்த தரிசனத்திலே அந்த நோய் தாக்கத்தை நான் பார்த்தேன். It will be upon the top layer of the skin. அது தோலின் மேற்பரப்பின் மேல் காணப்படும். It's like a skin flesh eating disease. தோலோடு சதையை தின்னக்கூடிய ஒரு நோயா இருக்கும். It will break out upon the Western countries. மேற்கத்திய தேசத்தில் அந்த நோய் பரவ ஆரம்பித்து as a punishment for touching the apple of God's eye. தேவனுடைய கண்மணியை தொட துணிந்த பாவத்திற்கான தண்டனையாய் அவர்களை வாட்டி எடுக்கும். So I was wondering why on Christmas day the Lord spoke to me of such a thing. கிறிஸ்து பிறந்த அந்த பண்டிகை நாளன்று இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் ஏன் பேசினாரோ என்று வியந்து கொண்டிருந்தேன். Why would the Western nations come against Israel, I thought. மேற்கத்திய தேசங்கள் ஏன் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வரப்போகிறார்கள் என்று நான் நினைத்துக் கொண்டேன். But after that, just a few days ago, ஆனால் அதற்கு பிற்பாடு ஒரு சில நாட்களுக்கு முன்பு the United Nations has called forth for a major conference. ஐக்கிய நாட்டு அவை ஒரு முக்கியமான பெரிய மாநாட்டுக்கான அழைப்பை விடுத்திருந்தது. At the time of me speaking right now, இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிற இதே நேரத்தில் 70 nations are gathered in the United Nations. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அவையிலே 70 நாடுகள் ஒன்றாய் கூடி வந்திருக்கிறார்கள் for a conference. ஒரு மாநாட்டுக்காக. And the chief organizer or the mastermind behind this conference is the United States. இந்த மாநாட்டுக்கு முக்கிய மூளையாய் செயல்பட்டு இதை ஒருங்கிணைத்தது அமெரிக்க ஐக்கிய தேசமாகும். I'm sorry I gave some facts wrongly. சில தகவல்களை நான் தவறாய் கொடுத்து விட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். The United Nations has organized a conference and 70 nations are gathering together right now in Paris, France. ஐக்கிய நாட்டு அவை இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது 70 நாடுகள் பிரான்சில் பாரிஸ் தலைநகரத்திலே இப்பொழுது கூடி வந்திருக்கிறார்கள். And this conference is masterminded by the United States. இந்த மாநாட்டுக்கு முக்கிய மூளையாய் செயல்பட்டது அமெரிக்க ஐக்கிய தேசம். They are the one pushing for this. அவர்கள்தான் இந்த மாநாட்டுக்காக எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டவர்கள். So what is the purpose of this conference? இந்த மாநாட்டின் பிரத்யேக நோக்கம் தான் என்ன? This gathering in Paris of 70 nations. 70 நாடுகளாக பாரிஸ் மாநகரில் கூடி வந்திருக்கிற இந்த கூட்டம் Very strange. ரொம்ப வினோதமானது. Remember what the Lord revealed. கர்த்தர் வெளிப்படுத்தின ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. This is the year of the 70. இது 70வது வருஷமாகும். And 70 nations have gathered together. 70 தேசங்கள் ஒன்றாய் கூடி வந்திருக்கிறார்கள். They have gathered together to pass a resolution to create a Palestinian state. ஒரு பாலஸ்தீனிய தனி நாட்டை உருவாக்கக்கூடிய தீர்மானத்துக்கு ஒப்புதல் அளிக்க கூடி வந்திருக்கிறார்கள். That resolution is to force Israel to be divided. இஸ்ரவேல் தேசம் பிரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாய தீர்மானத்தை திணிப்பதுதான் அவர்கள் வாக்குமூலம். The 70 countries have decided to stress that they won't recognize any changes that Israel has made to our borders after the 1967 war. 1967 ஆண்டுக்கு பின்பு நடந்த இஸ்ரவேலுடைய தன் எல்லைகளை குறித்து வகுத்திருக்கிற எந்த தீர்மான முடிவுகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதே அவருடைய முக்கியமான வாதம். They have also decided and passed a resolution that they are not going to recognize the city of Jerusalem. எருசலேம் பட்டணத்தை இஸ்ரவேலுக்கே முழுவதும் சார்ந்ததாக இனி நாங்கள் அங்கீகரிக்க போவது இல்லை என்ற ஒரு தீர்மானத்தையும் அவர்கள் கையொப்பமிட முன்வந்திருக்கிறார்கள். You know, that is a fulfillment of the prophecy in Zechariah 12:2. சகரியா 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதல் இது என்பதை அறிய வேண்டும். Behold,
behold, I will make Jerusalem a cup of trembling unto all the peoples round about, when they shall be in the siege both against Judah and against Jerusalem. இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். Now look at verse 3. மூன்றாவது வசனத்தை இப்பொழுது பாருங்கள். And in that day, அந்நாளிலே, which day? எந்நாள், Today. இந்நாள். Today, as 17 nations are gathered in Paris, France. பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரத்தில் 70 நாடுகள் ஒன்று கூடி வந்திருக்கும் இந்நாளிலே. And in that day will I make Jerusalem a troublesome stone for all peoples. All that burden themselves with it shall be cut in pieces, though all the nations of the earth be gathered together against it. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள். On January 5, 2017 at 1:30 in the afternoon, 2017 ஆண்டின் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணி அளவில், as I was fasting and praying together with some of our staffs for 7 days, 7 நாட்களாக எங்கள் ஊழியர்கள் அலுவலர்களோடு சிலரோடு உபவாசித்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கையில், as we were all united with one heart and one mind to worship the Lord, ஒரே இருதயத்தோடு ஒரே மனதோடு கர்த்தரை ஆராதிக்கும்படி நாங்கள் இணைந்த நேரம், suddenly my spiritual eyes were opened, சடுதியில் என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டன. and I saw 2 saints from heaven enter into that prayer hall. பரலோகத்தில் இருந்து 2 பரிசுத்தவான்கள் அந்த ஜெப அறைக்குள் இறங்கி வருவதை கண்டேன். And I recognized them as the saints Haggai and Zechariah. வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் ஆகாயும் சகரியாவும் தான் என்று நான் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. If you read the book of Ezra chapter 5 verse 2, எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிப்பீர்களானால், even in verse 1 and verse 2, முதலாம் வசனம் 2ஆம் வசனத்திலும், even Haggai and Zechariah were captives in Babylon during the captivity of Israel. இஸ்ரவேலருடைய பாபிலோனின் சிறையிருப்பின் போது இந்த ஆகாயும் சகரியாவும் சிறையிருப்பில் இருந்தார்கள் என்பதை பார்க்க முடியும். They came and they told me, அவர்கள் வந்து என்னிடத்தில் சொன்னார்கள், the anger of the Lord will manifest கர்த்தருடைய கோபம் வெளிப்படும். When Jesus was crucified, there was an earthquake. இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்ட போது ஒரு பூமி எதிர்ச்சி உண்டானது. Likewise, earthquakes and the sword of the Lord will manifest in those 70 nations. அதேபோல் அந்த 70 நாடுகளிலேயும் பூமி அதிர்ச்சிகளும் கர்த்தருடைய பட்டயமும் வெளிப்படும். Their children will be killed. அவர்களுடைய பிள்ளைகள் கொலை செய்யப்படுவார்கள். Their youths' dead bodies will lie in the streets. அவர்களுடைய வாலிபர்களின் செத்த பிரேதங்கள் தெருக்களிலே வீதிகளிலே கிடக்கும். Their woman's womb will be closed. அவர்களுடைய பெண்களின் கற்பம் அடைக்கப்படும். Then with sadness they said, மிகுந்த துக்கத்தோடு பின்பு அவர்கள் சொன்னார்கள், Rachel is standing in the streets and weeping. ராகேல் வீதிகளிலே அழுகையோடும் புலம்பலோடும் நிற்கிறாள். A similar thing happened in Matthew chapter 2 verse 18. எப்படி மத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தில் அதே போல ஒரு காரியம் சம்பவித்ததோ, Fulfilling Jeremiah chapter 31 verse 15. எரேமியா 31ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தின் நிறைவேறுதலாய் மத்தேயுவிலே அது நடந்தது. You know, Jewish spiritual tradition says, யூதர்களுடைய ஆன்மீக ஆவிக்குரிய பாரம்பரியம் என்ன சொல்லுகிறது என்றால், when little children, toddlers 2 years and below, were killed for the Lord Jesus, 2 வயதுக்குட்பட்ட பச்சிளம் குழந்தைகள் பாலகர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் படுகொலை செய்யப்பட்ட போது, some very holy, saintly rabbis of Israel saw the spirit of Rachel standing in the streets and weeping and crying. ராகேலின் ஆவி இஸ்ரவேலின் வீதிகளிலே நின்று அழுது புலம்பி கண்ணீர் விட்டு கதறுகிற காட்சியை இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்த பரிசுத்தமான புனிதமான சில ரபிமார்கள் பார்த்ததாக சரித்திர குறிப்பு சொல்கிறது. One more time she will weep.
இன்னும் ஒரு முறை கூட அவள் கண்ணீர் விட்டு கதறி அழுவாள். And then they said, பின்பு அவர்கள் சொன்னார்கள், floods will overflow in these nations. இந்த தேசங்களிலே பெருவெள்ள சீற்றம் பெருக்கெடுத்து பாயும். Plagues will spread. வாதையும் கொள்ளை நோயும் பரவும். The sword of the Lord will be lifted in those nations. அந்த தேசங்களில் எல்லாம் கர்த்தருடைய பட்டயம் உயர்த்தி பிடிக்கப்பட்டிருக்கும். A shaking will come upon each of the 70 nations. ஒவ்வொரு 70 நாடுகளிலேயும் மிகப்பெரிய அசைவும் குலுக்குதலும் உண்டாகும். Destructions and disasters will come upon them. பேரழிவும் பெருநாச மோசத்தின் பேரிடரும் அவர்கள் மேல் சடுதியில் சம்பவிக்கும். And then with sadness again they said, மீண்டும் மிகுந்த துக்கத்தோடு அவர்கள் சொன்னார்கள், this is a dark season in the history of Israel. இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரத்திலே இது மகா இருண்ட காலமாகும். I would like you to do one thing right now. இப்பொழுதும் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். Please turn your Bibles with me to the book of Jeremiah. தயவு செய்து எரேமியாவின் புத்தகத்தை உங்கள் வேதத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். To chapter 30. 30ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். There is something that the Holy God would want us to do. பரிசுத்தமான தேவன் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று இங்கே விரும்புகிறார். Let's read from verses 6 onwards. 6ஆம் வசனத்திலிருந்து நாம் படிப்போம். Ask now and see whether a man does travail with child. Why do I see every man with his hands on his loins like a woman in travail, and all faces are turned into paleness? ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? Alas, for the day is great, so that none is like it. It is even like the time of Jacob's trouble, but he shall be safe out of it. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். For it shall come to pass in that day, says the Lord of hosts, that I will break his yoke from off thy neck, and will burst thy bonds, and strangers shall no more enslave them. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. But they will serve the Lord their God and David their king, whom I will raise up unto them. தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். Therefore fear thou not, O my servant Jacob, says the Lord, neither be dismayed, O Israel, for lo, I will save thee from afar, and thy seed from the land of their captivity, and Jacob shall return and shall be in rest and be quiet, and none shall make him afraid. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. For I am with thee, says the Lord, to save thee, though I make a full end of all nations to which I have scattered thee, yet will I not make a full end of thee, but I will correct thee in measure, and will not leave thee altogether unpunished. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். For thus says the Lord, thy bruise is incurable, and thy wound is grievous. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. Now please look at verse 13. தயவு செய்து 13வது வசனத்தை பாருங்க. There is none to plead thy cause. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. There is none to plead
thy cause so that you may be gathered. நீ மீண்டும் ஒன்றாக கூட்டி சேர்க்கப்படத்தக்கதாக உனக்காக வழக்காடி பரிந்துரைப்பவன் ஒருவனும் இல்லை. There is none to plead thy cause that thou mayest be bound up. Thou hast no healing medicines. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. Verse 14. 14வது வசனம். All thy lovers have forgotten thee, they seek thee not. உன்னேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேட மாட்டார்கள். All the nations that were friends with Israel have forgotten her. இஸ்ரவேல் தேசத்தோடு நட்புறவாய் கரம் கோர்த்திருந்த தேசங்கள் எல்லாம் இப்பொழுது இஸ்ரவேலை மறந்து விட்டார்கள். She is alone. அவள் தனித்து விடப்பட்டிருக்கிறாள். But look at verse 13. ஆனா 14வது வசனத்தை பாருங்க. There is none to plead her cause. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக வழக்காடுவோர் ஒருவரும் இல்லை. No one to stand in the gap for Israel. இஸ்ரவேல் தேசத்துக்காய் திறப்பில் நிற்க யாரும் இல்லை. Will you stand in the gap for her? இஸ்ரவேலுக்காக நீங்கள் திறப்பில் நிற்பீர்களா? For her salvation. அவளுடைய ரட்சிப்புக்காக நிற்பீர்களா? For her peace. அவளுடைய சமாதானத்துக்காக நிற்பீர்களா? For her protection. அவளுடைய பாதுகாப்புக்காக நிற்பீர்களா? So that the damage, the destruction can be minimized. அதன் மூலம் ஏற்படக்கூடிய சேதமும் பேரழிவும் வெகுவாய் குறைக்கப்படுவதற்கு வழி உண்டு. For a surety she will go into captivity. அவள் சிறையிருப்பில் போவது நிச்சயமே நிச்சயம்தான். But God says here, ஆனால் இங்க தேவன் சொல்லுகிறார், I will not make a full end of you. நான் உன்னை முற்றிலும் நிர்மூலமாக்க மாட்டேன். But if the people of God pray, ஆனால் தேவ ஜனங்கள் திறப்பில் நின்று ஜெபிப்பார்களே, ஆனால் will you pray? நீங்க ஜெபிப்பீங்களா? She will be safe from childbearing. நீங்கள் ஜெபித்தால் அவள் குழந்தை பிரசவத்தில் பாதுகாக்கப்படுவாள். A woman will be spared from the pain of childbearing. பிரசவ வேதனைக்கு அந்த ஸ்திரீயானவள் தப்புவிக்கப்படுவாள். Her youths will be spared from being killed. படுகொலை செய்யப்படாதபடிக்கு அவருடைய வாலிபர்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டு வைக்கப்படுவார்கள். Her children will be spared from being killed. அநியாயமாய் பலியாவதற்கு பதிலாக அவருடைய பிள்ளைகள் தப்புவிக்கப்படுவார்கள். Her leaders will not be lost for making the right decision. சரியான தீர்மானத்தை எடுக்க கூடாதவருடைய தலைவர்கள் திசை மாறிவிட மாட்டார்கள். Will you make a covenant today? இன்று நீங்கள் ஒரு உடன்படிக்கை செய்வீர்களா? Will you make a promise today? இன்று நீங்கள் ஒரு வாக்கு கொடுப்பீர்களா? That on this very significant time in Israel's history, இஸ்ரவேலின் சரித்திரத்திலே அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இந்த குறிப்பிட்ட நேரத்திலே you will stand in the gap for her. இஸ்ரவேலுக்காக நான் திறப்பிலே நிற்பேன் என்று வாருங்கள். As usual, we are planning a conference in Israel during the first week of June of 2017. வழக்கம் போல் 2017ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தின் முதல் வாரம் இஸ்ரவேல் தேசத்துக்கான ஒரு விசேஷித்த கூட்டத்தை நாங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். We will first go to Egypt in the last week of May. மே மாதத்தின் கடைசி வாரத்தில் முதலாவது எகிப்து தேசத்துக்கு போவோம். And we'll have a conference under the foothills of Mount Sinai. சீனாய் மலையின் அடிவாரங்களிலே ஒரு மாநாட்டை நடத்துவோம். Then from there we'll go over to Israel. பின்பு அங்கிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்குள் கடந்து செல்வோம். This year is a very significant time in Israel's history. இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரத்திலேயே இந்த வருஷம் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வருஷமாய் இருக்கிறது. Especially a very significant time in the history of Jerusalem. அதிலும் எருசலேமின் சரித்திரத்திலே அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலம் இதுவாகும். Not only this is the year of the 70, இது 70வது வருஷம் என்பது மாத்திரமல்ல, this is also the year of the 50. இது 50வது ஆண்டும் கூட. 2017 is the golden jubilee year for Jerusalem. எருசலேமுக்காக 2017ஆம் ஆண்டு பொன் விழாவை கொண்டாடும் வருஷமாகும். On this year 50 years ago, divided Jerusalem was reunited again. 50 ஆண்டுகளுக்கு முன்பு இதை போன்ற ஒரு நாட்களிலே பிரிந்து கிடந்த எருசலேம் மீண்டும் ஒரே எருசலேமாக உருவாடுகிறது. So I invite you to come and celebrate this
golden jubilee of Jerusalem. ஆகவே எருசலேமின் பொன்விழா கொண்டாட்டத்துக்கு எங்களோடு இணைந்து வந்து சேர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். Everywhere from all over the world, I ask you all to come and be gathered in Jerusalem. உலகம் எங்கும் இருந்து நீங்கள் அனைவரும் எருசலேமிலே வந்து கூடி சேரும்படி உங்களை அழைக்கிறேன். We will meet in Cairo. கெய்ரோவிலே நாம் சந்திப்போம். And we will trace the very journey that the children of Israel made, going around the Sinai Peninsula and then crossing over into Israel. சீனாய் வளைகுடாவை கடந்து இஸ்ரவேல் புத்திரர்கள் கடந்து வந்த அதே யாத்திரையின் அடிச்சுவடுகளில் நாமும் பின்தொடர்ந்து பயணிப்போம். Most people who make that tour, சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிற அநேகர், they go across the Sinai Peninsula. அவர்கள் அந்த சீனாய் வளைகுடாவை அப்படியே நேரில் கடந்து விடுவார்கள். But that is not the right route that the children of Israel took. இஸ்ரவேல் புத்திரர் யாத்திரை பண்ணின சரியான பாதை வழி அதுவல்ல. They went around the Sinai Peninsula. சீனாய் வளைகுடாவை அவர்கள் சுற்றி பயணம் செய்தார்கள். This is what the Lord Jesus told me to do. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யும்படி சொன்னார். So I invite every one of you watching this program to come and join us. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். You may not get another chance to go to Israel. இதைப் போல இஸ்ரவேல் தேசத்துக்கு போவதற்கான மற்றும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். When it is divided, it is very difficult to go. பிரிக்கப்பட்டு விடுமானால் அங்கே போவது மிக மிக கஷ்டம். So today or this year is a significant year. ஆகவே இன்று இவ்வாண்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த வருஷம். If you decide to join us, எங்களோடு பயணத்தில் இணைந்து கொள்ள நீங்கள் தீர்மானித்தால், write to me with your full address to the email ID that you see on your screen right now. இப்பொழுதே உங்கள் திரைக்கு முன்பாக நீங்கள் பார்க்கிற மின்னஞ்சலுக்கு உங்கள் முழு விலாசத்தையும் விவரமாய் எனக்கு எழுதி அனுப்புங்கள். And we will mail you the brochures and the registration particulars with the cost for that. இந்த இஸ்ரவேல் சுற்றுப்பயணத்துக்கான விவரங்கள் அனைத்தையும் குறித்த தகவல்களை எவ்வளவு செலவாகும் என்பதை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். As I'm speaking these words to you, இந்த வார்த்தைகள் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே I feel very deep in my spirit. என் ஆவியில் ஆழமாய் நான் உணர்கிறேன். With great compassion, the Lord Jesus Christ asking you. மிகுந்த மனதுருக்கம் உள்ளவராய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிறார். He says, அவர் சொல்லுகிறார், ask them to come and meet with me and pray together with me for my land. என் தேசத்துக்காக என்னை வந்து அங்கே சந்தித்து எனக்கு முன்பாக பரிதபித்து ஜெபிக்கும்படி இவர்களிடம் கேட்டுக்கொள். You know, when the Lord Jesus Christ fell on his face and prayed in the garden of Gethsemane, கெத்செமனே தோட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முகங்குப்புற விழுந்து கதறி ஜெபித்த வேளையிலே, we don't exactly know what he prayed. சரியாக அவர் எதற்காக என்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தார் என்று நமக்கு தெரியாதுதான். Because he prayed for so long until Peter, James and John fell asleep. பேதுருவும் யாக்கோபும் யோவானும் நித்திரைக்குள் போகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நேரம் இயேசு ஜெபித்தார். What exactly did he pray? அவர் சரியாக என்ன ஜெபித்தார்? Not only for his struggles in the flesh, மாம்சத்திலே தனக்கு உண்டாயிருந்த போராட்டங்களுக்காக மாத்திரம் ஜெபிக்கவில்லை, but also for the future of Jerusalem. எருசலேமின் எதிர்காலத்துக்காகவும் அவர் வேண்டுதல் செய்தார். For the captivity of Jerusalem that she will go through after his death. இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பு எருசலேம் அடைய போகிற சிறையிருப்பை நினைத்து பதறி மன்றாடினார். His crucifixion is a prophetic sign of what will happen to Israel. இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அவருடைய சிலுவை மரணம் அடையாள குறிப்பாய் வெளிப்படுத்தியது. As he was crucified on the cross by strangers. அந்நியர்களால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது, so will Israel be tried by strangers. எப்படி அந்நியர்களால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரோ அதே போல் அந்நியர்களால் இஸ்ரவேல் தேசம் விசாரிப்புக்குட்படுத்தப்படும். As a stranger, when we say stranger, it means they are not Jews.
அந்நியர் என்று சொல்லும் பொழுது யூதர் அல்லாதவர்கள் என்று சொல்லுகிறேன். As he pierced a sword into the heart of the Lord Jesus. யூதர் அல்லாத ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்துக்குள் தன் பட்டயத்தை குத்தி துளைத்த போது That signifies Jerusalem. அது எருசலேமுக்கு அடையாளமாகும். It will be pierced. குத்தப்படும். It will become a bone of contention. பல்வேறு போட்டிகளும் போரும் நிறைந்த ஒரு எலும்புமாய் மாறும். It will become a cup of trembling. தத்தளிப்பின் பாத்திரமாய் எருசலேம் சிக்கி தவிக்கும். And as his robe was parted, எப்படி அவருடைய அங்கி பிரிக்கப்பட்டதோ so will the land be divided. அதே போல் தேசமும் கூறு போட்டு பிரிக்கப்படும். He saw all this இதையெல்லாம் பார்த்தேன். and he wept. அதை பார்த்தவர் கதறி அழுதார். Cried and he cried and prayed. கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுது He ஜெபித்தார். interceded, மன்றாடி பரிந்து பேசினார். standing in the gap. திறப்பில் நின்றார். You know, when he was carrying the cross, இயேசுவானவர் அந்த சிலுவையை சுமந்து சென்றபோது he fell down 3 times. 3 முறை இடறி விழுந்தார். At one time, all the women in Jerusalem cried terribly. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இஸ்ரவேலின் ஸ்திரீகள் எல்லாரும் அவருக்காக மிகவும் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். Lifting himself up, looking at the mothers, he said, அவர் தம்முடைய தலையை உயர்த்தி தன் தாயாரை பார்த்து சொன்னார். not his mother, but the mothers of Jerusalem. அவர் தன்னுடைய தாயாரை அல்ல, எருசலேமில் இருந்த தாய்மார்களை பார்த்து He சொல்லுகிறார். said, don't weep for me. எனக்காக அழ வேண்டாம், Weep for yourselves. உங்களுக்காக அழுங்கள். Weep for your children. உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். Why he was able to say that? ஏன் அவரால் அப்படி சொல்ல முடிந்தது? Because that's what he wept at Gethsemane. அதற்காகத்தானே கெத்செமனே தோட்டத்தில் அவர் கதறி கதறி அழுதார். My dearly beloved brothers and sisters, எனக்கு மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, it is our bounden duty to stand in the gap and pray for Israel. இஸ்ரவேல் தேசத்துக்காக திறப்பிலே நின்று மன்றாடி கதறி அழ வேண்டியது நம்மேல் விழுந்த கட்டாய கடமையாகும். So one more time, I lovingly invite you to come and join us at our conference in Egypt and Israel. ஆகவேதான் எகிப்திலும் இஸ்ரவேல் தேசத்திலும் நடைபெற இருக்கிற நம்முடைய அந்த விசேஷித்த மாநாட்டுக்கு நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி மீண்டும் ஒருவரை உங்களை அன்போடு அழைக்கிறேன். It will be the last week of May and the first week of June this year. இந்த ஆண்டின் மே மாதத்தின் கடைசி வாரமும் ஜூன் மாதத்தின் முதல் வாரமும் இந்த விசேஷித்த மாநாடு நடைபெறும்.